தமிழ் சினிமாவில் இந்த வாரம் என்னென்ன புதிய படங்கள் இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு, எந்தெந்த புதிய படங்கள் எந்தெந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுது, புதிய படம் என்ன படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள்: நடிகர் விஷால், பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ரத்னம் படம் இந்த வாரம் டைரக்டர் ஹரியோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் ஏப்ரல் 26 தமிழ் மற்றும் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் விஷால் கூட இணைஞ்சு கௌதம் வாசுதேவ் மேனன், சமுத்திரகனி, யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் இப்போ ஏப்ரல் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் மற்றும் தெலுங்குல நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மற்றும் தமிழ் சினிமாவில் இந்த வாரம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் தமன்குமார், MS பாஸ்கர், வேலா ராமமூர்த்தி நடிப்பில் ஒரு நொடின்ற படம் தமிழ் சினிமாவில் த்ரில்லர் ஜேர்னலில் இந்த வாரம் ஏப்ரல் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த 2 படங்களும் இந்த வாரம் புதிய படங்களாக தியேட்டரில் ஏப்ரல் 26 ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டா மற்றும் மிருனால் தாக்கூர் நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேன் இண்டியா லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஃபேமிலி ஸ்டார். படம் இப்போ அஃபிஷியலாக அமேசான் பிரைம் OTT தளத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் OTTயில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 26 படம் அஃபிஷியலாக OTTயில் ரிலீஸ் ஆகுது. படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 21 நாள் கழிச்சு அஃபிஷியலாக OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் தேவர்கொண்டா வச்சு கீத கோவிந்தம் படத்தை இயக்கிய டைரக்டர் பரசுராம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தார். கீத கோவிந்தம் அளவுக்கு ஃபேமிலி ஸ்டார் படம் ரன் ஆகலை. இப்போ படம் அஃபிஷியலாக நாளைக்கு OTTயில் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் இப்போதைக்கு இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக தியேட்டர் மற்றும் OTTயில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.